நிமிடம் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் நம் ஆண்டவருக்கு என்ற நிகழ்ச்சி கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. இன்றைய நாளின் சிந்தனைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான சிந்தனை, என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவனாய் இரு. என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவனாய் இரு என்று சொல்கிறார். இந்த நாளிலே ஆவியானவர் சொல்வது ஆமோஸ் இறைவாக்கினர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமோஸ் இறைவாக்கினர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் இறைவாக்கினர் 5:14 சொல்லுகிறது, நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது, எனது விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றோடு நீ ஒன்றித்திருக்க வேண்டும் என்று நம் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எனது விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றோடு நீ ஒன்றித்திருக்க வேண்டும். தந்தையாம் கடவுள் நமக்கு இப்படியாக சொல்லுகிறார், என் திருமகனோடும் என்னோடும் இணைந்து, என் திருமகனோடும் என்னோடும் இணைந்து உன் வாழ்வு தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்னும் என் வேண்டுகோளே என் விருப்பம் ஆகும். என் திருமகனோடும் ஆண்டவராகிய இயேசுவோடும் தந்தையாம் கடவுளாகிய என்னோடும் இணைந்து உன் வாழ்வு தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்னும் என் வேண்டுகோளே என் விருப்பமாகும். ஆம், நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன். கவலைப்படாதே, இது உனது கற்பனை அல்ல. என் இனிய சிறிய குழந்தையே, இந்நாட்களில் எனது ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவளாய் இருக்க வேண்டும். இவ்வாறு நீ என் மகனோடு மிகவும் நெருங்கி இருப்பாய் என்று ஆவியானவர் நமக்கு இன்று அந்த சிந்தனையை தருகிறார். என் சிறு குழந்தையே, உன்னில் உள்ள உனக்கு பிடிக்காத சிறு வாசனைகளை, என் சிறு குழந்தையே, உன்னில் உள்ள உனக்கு பிடிக்காத சிறு வாசனைகளை என்னிடம் கொண்டு வந்து என் பாதத்தில் வை. அப்போது நான்
அவைகளுக்கு ஒரு புத்துணர்வு தந்து அவைகளை மாற்றவும், அதன் வழி நீ எனக்கு அருகில் என்னோடு நெருங்கி நடக்கவும் செய்வேன். ஆவியானவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. ஒரு புத்துணர்வு தந்து அவைகளை மாற்றவும், அதன் வழி நீ எனக்கு அருகில் என்னோடு நெருங்கி நடக்கவும் செய்வேன். என் குழந்தாய், உன் அன்பின் மெழுகை ஒவ்வொரு நாளும் நீ புதிதாக ஏற்ற வேண்டும். அப்போது நீ பசுமையாகவும் உயிரோட்டத்துடனும் இருப்பாய். என் சிறு குழந்தையே, நான் உனக்கு காட்டும் இரக்கத்தை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என நீ ஜெபிக்க வேண்டும். நான் உனக்கு காட்டும் இரக்கத்தை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என ஜெபி. நான் உனக்கு தரும் செய்திகளை கேட்பதும் அறிவிப்பதும் எழுதுவதும் ஒரு மிக பெரிய அருள் வரமாகும் என்பதை நீ மறந்து விடுகிறாய். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வார்த்தைகளை தூய ஆவியின் துணை கொண்டு, தூய ஆவியினால் ஏவப்பட்டு, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வோம். அறிவோடு இறைவேண்டல் செய்வோம். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாடுவோம். அறிவோடு திருப்பாடல்களை பாடுவோம். சோத்திர பலிகளை செமையோடு செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு சொல்வது இந்த 5 நிமிடம். என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவனாய், பதில் அளிப்பவளாய் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.